ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் பட்ஜெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 கார்கள் பற்றின ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 கார்கள், அதுவும் பட்ஜெட் கார்கள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 6வது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது ஹிண்டாயோட எக்ஸ்டர்ங்கிற கார். ஹிண்டா எக்ஸ்டருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 6,59,000 ஆரம்பிச்சு 12,12,000 வரைக்கும் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், பார்க்கிறதுக்கு அட்டகாசம் லுக்கா கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரை லோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வண்டியோட பில்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த கார்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. டிரைவிங் கம்ஃபர்ட்டுமே பெட்ரோலோட மேனுவலா இருக்கட்டும் இல்ல ஆட்டோமேட்டிக் ரெண்டுலயுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான டிரைவிங் கம்ஃபர்ட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இந்த காரோட தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 6,59,000 வச்சு 17,12,000. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷன்லுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி டெக்னாலஜியில் கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமாக கிடையாது. ஹிண்டா எக்ஸ்டர் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.4 km/லிட்டர். அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.2 km/லிட்டர். சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 27.1 km/kg மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் இதோட ரீசேல் வேல்யூமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட்டும் பெரிய அளவிலான ஒரு சர்வீஸ் காஸ்ட் கண்டிப்பா இந்த கார்ல கிடையாது. இது எல்லாமே கடந்து டிரைவிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பக்காவான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் இந்த கார் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 5வது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகி பெலினோங்கிற கார். இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆன அனைத்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக், இந்த வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்ட், இந்த வண்டி டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ். இந்த அடிப்படையான 3 காரணங்களுக்காக மக்கள் இந்த காரை பெரிய அளவில் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் பிரீமியம் ஹேட்ச்பேக்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான கார் எது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கண்டிப்பா மாருதி சுசுகி பெலினோங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 7,50,000 ஆரம்பிச்சு 11,02,000 வரைக்கும் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 km/லிட்டர். அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.94 km/லிட்டர். சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 30.61 km/kg மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், வண்டிக்குள்ள சீட்டிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. ரீசேல் வேல்யூ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது எல்லாமே கடந்து நீங்க எந்த டெரெயின்ல ஓட்டுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் கார் தான் மாருதி சுசுகி பெலினோ அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார். அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் 22 இருந்தாலும் ஆன் ரோட்ல நம்ம ஓட்டி பார்க்கும்போது ஒரு 19 km வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது நீங்க ஓட்டுறதை பொறுத்து இருந்தாலும் அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடியது ஒரு 18-19 km தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரா தான் மாருதி சுசுகி பெலினோ கார் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே கிடையாது. இந்த கார்ல ஒரு பக்காவான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு லாங் ஜர்னி போறதா இருந்தாலும் இந்த காரை நீங்க 4 பேருக்கு வந்து டிராவல் பண்றதா இருந்தா எந்த ஒரு டயர்டும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு டிரைவிங் இந்த கார்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்கு. 4வது மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார். ஒரு பெர்ஃபெக்ட்டான கார், சேஃப்டில பெர்ஃபெக்ட்டான கார், 100% பெர்ஃபெக்ட்டான கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆகும்போதே 5 ஸ்டார் ரேட்டிங்கோட லான்ச் ஆன ஒரு கார் தான் டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். இந்த காரோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இருந்தாலும் பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் லேக் இருக்கு. மேனுவலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லாம எந்த ஒரு டெரெயின்லையும் பக்காவா ஓட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கார்ல ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கான மைலேஜா இந்த கார் கொடுக்கிறது கிடையாது. டாடா பஞ்ச் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.09 km/லிட்டர். அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 18.8 km/லிட்டர்.
சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.99 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம். இது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ். பட் ஆன் ரோடுக்கு வரும்போது டாடா பஞ்சினுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆவரேஜாக ஒரு 16லேருந்து 17 கிலோமீட்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அபூர்வமாக ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஒரு 18-19 கிலோமீட்டர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதை பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 16 கிலோமீட்டர் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் லேக் பெரிய அளவில் இருக்குது. இதனால் உங்களில் யாராவது டாடா பஞ்சினுடைய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதா இருந்தால் வண்டியை ஒரு முறை மினிமம் 15லேருந்து 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து அதுக்கு பிறகு எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும். டாடா பஞ்ச் காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பேசுங்கிறது 6,91,000 ஆரம்பிச்சு 11,77,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் இங்கே மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகி பிரெஸாங்கிற கார். ஒரு அற்புதமான கார். இந்த காரோட இன்டீரியர் கம்ஃபர்ட்டுங்கிறது வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ரோவில் 2 கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரோவில் 3 பேர் உட்காந்து எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் இந்த காரை பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஒரு காரில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் மிட் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கார் தான் மாருதி சுசுகி தங்களுடைய பிரிசா காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜாக இருக்கட்டும், இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மாருதி சுசுகி பிரிசா காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பெர்ஃபெக்டான காராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாருதி சுசுகியோட பழைய கார்கள் எல்லாமே சேஃப்டியில் பெரிய கன்சர்ன் இல்லாமல் இருந்தாலும் பிரிசா, டிசைர், பெலினோ இந்த மாதிரி இப்போ ரீசனாக லான்ச் பண்ண எல்லா கார்லையுமே பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் மாருதி சுசுகி பிரிசா காரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்டோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல கார் அப்படிங்கிற முத்திரை எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 9,36,000 ஆரம்பிச்சு 16,34,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கிடையாது. பிரிசா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ், அதாவது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.38 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர். சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.51 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கார இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய நெக்ஸானுங்கிற கார். இந்த கார் எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பாக்குறீங்கன்னா 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். ஒரு அற்புதமான கார். இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை மைலேஜாக இருக்கட்டும், ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாத ஒரு அட்டகாசமான காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே கடந்த ஒரு ரெக்கார்டு இருக்கு. கடந்த பல மாதங்களாக இந்த ஒரு காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் எப்படியாவது 10 இடங்களுக்கு உள்ளாடி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரா டாடா நெக்ஸான் கார் இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த செக்மெண்ட்ல, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா காருமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு மேக்ஸிமம் டைம்ல டாடா நெக்ஸான் எப்பவுமே முன்னால உட்கார்ந்துட்டு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் இந்த காரை விரும்பி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பேசுங்கிறது 8,98,000 ஆரம்பிச்சு 18,64,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி 3 ஆப்ஷன்லையுமே இந்த கார் அவைலபிளாக இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமாக கிடையாது. டாடா நெக்ஸான் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, குறிப்பா டாடா கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.44 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.18 கிலோமீட்டர் பெர் லிட்டர். டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.23 கிலோமீட்டர் பெர் லிட்டர். டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24.08 கிலோமீட்டர் பெர் லிட்டர். சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.44 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்ல பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு அட்டகாசமான கார் எது அப்படின்னு பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அது மாருதி சுசுகி வேகனாருங்கிற கார் தான். பல மாதங்களில் இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மையான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அளவில் இந்த காரை மக்கள் பேரில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாருதி சுசுகி வேகனார் கார் எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பாக்குறீங்கன்னா டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். ஒரு அற்புதமான கார். இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பாக வேற எந்த காரும் இல்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பல கார்கள் இதுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய அளவில் லான்ச் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு காரும் இதுவரைக்கும் இந்த காரை கம்பீட் பண்ணல, அதுவும் ரைவல்ஸ்ல வரல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் கம்ஃபர்ட்ங்கிறது வேற லெவலில் இருக்கு. குறிப்பா ஒரு மிட் ஏஜ்லேருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும்
வரைக்குமே இந்த காருக்குள்ளாடி அக்சஸ் பண்ணி வெளியே வரதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல பட்ஜெட் கார்களையுமே செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வண்டிக்கு உள்ளாடி உட்காந்துக்கிட்டு வெளியே இறங்குறது பெரிய கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வண்டிக்குள்ளாடி போய் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனுடைய அடிப்படையில் மாருதி சுசுகி வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய செகண்ட் ரோவில் ஒரு டால் பாய் செக்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹைட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஹெட்ரூம் நல்லா கொடுத்துருப்பாங்க. டோரை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதனால் வண்டிக்கு உள்ளாடி போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அதுக்கு உள்ளேருந்து நீங்கள் வெளியே வரதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு வண்டியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபேமிலி கேப்டான பக்கவான கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாருதி சுசுகி வேகனார் காருக்கு கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 km/லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 25.19 km/லிட்டர், சிஎன்ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 34.05 km/kg மைலேஜ் கொடுக்குற காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. வேகனார் காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பேசுங்கிறது 6,06,000 ஆரம்பிச்சு 8,23,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஸோ வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் கம்ஃபர்ட் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பக்கவாக இருக்குது, ரீசேல் வேல்யூ பக்கவாக இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் பெரிய அளவில் கிடையாது, சர்வீஸும் பெரிய அளவில் வராது. இன்டீரியர் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸுமே நீங்கள் மிட் வேரியண்ட்டுக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.